இன்னைக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் அடிசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் பெரியார்த்ரைட்டிஸ்க்கும் கழுத்து வலிக்கும் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் பாருங்கள். இது மாதிரி படுத்துட்டு மல்லாந்துன்னா நேராக பார்த்து படுத்துக்கிட்டு இந்த மாதிரி கையை கோர்த்து இப்படி பின்னாடி கொண்டு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 திரும்ப கீழே கொண்டு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி, ஸ்ட்ரெச்னா இழுத்து பிடிச்சி பண்ணணும். இங்கே பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கழுத்து வலிக்கும் யூஸ் ஆகும், ஷோல்ட்ரு பெயினுக்கும், ஷோல்டரோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன். இப்போ நான் எல்போனா முழங்கையெல்லாம் இழுத்து பிடிக்கிறேன் வலது கையால் இடது கையை, அண்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா மேலே வர்றேன், ட்ராக்ஷன் எஃபெக்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி பண்ணுறப்போ ரெண்டுக்குமே யூஸ் ஆகிடுது. கழுத்தில் எலும்பு தேய்மானம், அப்புறம் வந்து கழுத்து வலி, தலை சுத்தல், வாமிட் சென்சேஷனுக்கு, ஷோல்டரில் கையை தூக்குனா வலி, கையை சைடில் கொண்டு போய் தூக்குனா வலி, பின்னாடி கொண்டு போய் பிடிச்ச வலி, நைட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்து அம்மா போடுற இடத்துல வலி, இதுக்கும் யூஸ் ஆகிடுது. இந்த பால்பிட்டேஷன் வர்றது, ஒரு பக்கம் தலைவலி, காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு, ஸ்டெனோகுலர் மாஸ்டர் பீசஸ் வலி, ஸ்கேப்புலால வலி, காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ் வலி, இம்பேலன்ஸ், இதுக்கெல்லாம் யூஸ் ஆகிடுது. இது மாதிரி பண்ணுங்கள். திரும்ப இங்கே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த எக்ஸசைஸ் இந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது ஃப்ரோசன் ஷோல்டர் இந்த கையிலன்னு வச்சுக்கோங்க. அடசிவ் கேப்சுலைட்டிஸ் பெரியார்த்ரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர் இந்த கையில் தான் தூக்குனா ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வரலன்னா இப்படி 90 டிகிரியில் வருதுன்னா 100ல் வச்சு அமுத்தணும். 100 வருதுன்னா 110, 110 வருதுன்னா 120, 160 வருதுன்னா 180. இப்போ நானும் எனக்கு ஃபுல்லாக வர்றதுனால ஃபுல்லாக வச்சு அமுத்துறேன். இப்படியே அமுத்தணும். இதுக்கு பேர் செல்ஃப் ஸ்ட்ரெச்சு. இன்னொரு கையால் இந்த கையை பிடிச்சி வலிக்கிற அளவுக்கு அமுத்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 24 25 26 27 28 29 30. ஓகேங்களா? இதில் என்ன ஆகுதுன்னா 30 கவுண்ட்ஸுக்கு அமுத்துறதுனால, காதோடு வச்சு அமுத்துறதுனால ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகமாகுது. அந்த இடத்துலக்கு இன்ஃப்ளமேஷன்லாம் போகுது. கீழே கொண்டு வந்து 30 கவுண்ட் என்ன தேவையில்லை, 10 கவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. அது மாதிரியும் ஒரு 7 தடவை செய்யலாம். இப்போ 2வது தடவை செஞ்சு காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 20 21 22 23 24 25 26 27 30. 1 2 3 4 5 6 7 9 10. 3வது தடவை 1 2 3 4 5 6 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 23 24 30. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி செய்யணும் ஷோல்டருக்கும் கழுத்துக்கும். அடுத்து கழுத்து வலி, ஒரு பக்க தலைவலிக்கெல்லாம் ஐசோமெட்ரிக் நெக் எக்ஸசைஸ். அப்படின்னா தலையில் பின்னாடி இருக்கிற ஆக்சிபிட்டல் லோபை, அந்த பின்னாடி இருக்கிற தலையை நேராக வச்சுட்டு, சின்னலாம் நேராக வச்சுட்டு 1ன்னு அமுத்தணும். இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் ரிலீஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி உங்களுக்கு கண்ணால் பார்த்துருக்க முடியாது. ஆனால் தலையை கீழே அமுத்தணும், லிமிட்டாக அமுத்தணும், ரொம்ப அமுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் 10 வரைக்கும் அமுத்தணும், 10 வரைக்கும் விடணும். அதே மாதிரி கழுத்து வலி இருக்கிறவங்க சைடில் திரும்பி கையூனி தான் எந்திரிக்கணும், நேராக எந்திரிக்கக்கூடாது. அப்புறம்
மல்லாந்துன்னா நேராக மேலே பார்த்து படுத்தா சின்ன தலைவாணி, சைடில் படுத்தா பெரிய தலைவாணி வைக்கணும். ஏன்னா கழுத்து இப்படியோ வளையக்கூடாது, நேராக தான் இருக்கணும். யாரும் கூப்பிட்டா உடம்போடு தான் திரும்பி பார்க்கணும், சும்மா இப்படியெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடாது. கழுத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு இந்த மாதிரியெல்லாம் பண்ணவே கூடாது. கழுத்துக்கான எக்ஸசைஸ் ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து தான் கழுத்தை ஸ்டெனோக்ளிடோமாஸ்டர் ட்ரெப்பீசியஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணணும். இந்த மசில்ஸு ஸ்டெனோக்ளிடோமாஸ்டர் ட்ரெப்பீசியஸை ஸ்ட்ரென்த் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருந்தாலும் சும்மா 3-4 தான் இதில் சொல்ல முடியுது. ஏன்னா இது ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோ தான் நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. ஸோ உண்மையான ட்ரீட்மெண்ட் ஒரு நாளைக்கு 1 ஹவர் 10 நாளைக்கு 10 மணி நேரம் சொல்லி கொடுத்தா பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆவீங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சமாக குறைவீங்க. அந்த மாதிரி வேணும்னா கன்சல்ட் பண்ணி அது மாதிரி எக்ஸசைஸ் ஆன்லைனில் தெரிஞ்சுக்கணுன்னா உலகத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். அண்டு ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.